உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ சார். சரி, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. சார் நான் அங்கதான் சார் வந்துகிட்டு இருக்கேன். சரி, நீங்க வாங்க பேசிக்கலாம். சரிங்க சார். சித்தார்த், அவர் பேசுறத பார்த்தா அவரை மிரட்டித்தான் யாரோ இந்த கையாடலை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஆமா தாத்தா, முதல்ல அவன் வரட்டும். அதுக்குள்ள என் ரூம்ல இருக்க என் லேப்டாப்பை எடுத்துட்டு வந்துடுறேன். அதுலதான் எல்லா டீடைல்ஸும் இருக்கு. சரி, எடுத்துட்டு வா. ஷோ. ஏய் மானிடா, நீ இப்பொழுது என் வசியத்தினால் எனக்கு வசியமாகிவிட்டாய். நீ இப்பொழுது நான் இடும் கட்டளையை செய்ய வேண்டும். இப்போ நான் என்ன செய்யணும்? இப்பொழுது உன் உயிரை நீயே மாய்த்து கொள்ள வேண்டும். இது நான் உனக்கு இடும் கட்டளை. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். இறந்து விடு, 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 இறந்து விடு. என்னப்பா சித்தார்த், அந்த மேனேஜர் வந்துருவாருல்ல? இல்ல, வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்ப்பா ஒரு மாதிரியா இருக்க? காணாம போன பணத்தை நினைச்சு இப்படி இருக்கியா? விடுப்பா, 50 லட்சம் ரூபாய் தானே, பாத்துக்கலாம். அதுக்கே அப்செட் ஆற? என்னது இது? தாடிகாரன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தான். என்னாச்சு லேக்கா? அந்த மேனேஜர் வேற இங்க வந்துகிட்டு இருக்கான். இந்த சித்தார்த் வேற ஒரு மாதிரியா இருக்கானே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. தமன்னா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாரு. என்ன என்ன நடக்க போகுது லேக்கா? போன் அடிக்குது சித்தார்த். டேய் சித்தார்த். ஏன்பா, உன்னோட போன் தான்ப்பா ரிங் ஆகுது. யோ, போன் அடிக்குதுன்னு சொல்றோம், நீ என்ன பாத்துனே இருக்கிற? என்ன ஆச்சு உனக்கு? என்னது நம்பர் புதுசா இருக்குது? மேடம், அஞ்சலி ஸ்வீட்ஸ் வீடா இது? ஆமாங்க. நீங்க யாரு? யாருமா? தெரியல தாத்தா. அஞ்சலி ஸ்வீட்ஸ் வீடான்னு கேக்குறாங்க. மேடம், டிராபிக் எஸ்ஐ பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ராணி, ஸ்பீக்கர்ல போடுமா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வரவல்ல ஒரு ஆக்சிடென்ட் மேடம். கேகே நகர் ரோட்ல வேணு ஒருத்தர் மேல மோதி ஸ்பாட்ல இறந்துட்டார் மேடம். அவர் போனை செக் பண்ணதுல கடைசியா அவருக்கு இந்த நம்பர்ல இருந்து தான் போன் வந்திருக்கு. அவரும் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு. ஐயோ, தாடிகாரன் கடைசியா அந்த மேனேஜர் ஆண்ட தானே பேசினா? அப்போ அவர்தான் இறந்துட்டாரா?
ஐயோ சித்தார்த் கடைசியா மேனேஜர் கிட்ட தானே ஃபோன் பேசினா. அவரா இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. பாக்கெட்ல உங்க கடை விசிட்டிங் கார்டு வச்சிருந்தாரு மேடம். ஆ? தாத்தா அவர் சொல்றது நம்ம கடை மேனேஜரை தான். இது உங்க வேலை தானா? ம் ஆமா. இப்போ உனக்கு டென்ஷன் போயிடுச்சா? எப்படி இங்க இருந்தே இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நான் அந்த நறுமணத்தை அவன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சு எனக்கு வசியப்படுத்தி என் கட்டளைக்கு பணிய வச்சேன். இப்பொழுது உன் உயிரை நீயே மாய்த்து கொள்ள வேண்டும். இது நான் உனக்கிடும் கட்டளை. இறந்து விடு, இறந்து விடு, இறந்து விடு. அப்பா கேட்கவே கொடூரமா இருக்கே. ராணி போன குடுமா, நான் பேசுறேன். ஆ. என்ன சார் சொல்றீங்க? அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? தெரியல சார். இங்க பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தான் எங்களுக்கு தெரிய வரும். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே அவர் உயிர் போயிடுச்சு. ஐயோ என்னங்க இது? தமன்னா, அந்த மேனேஜரை இங்க வராம பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா நீ எப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பர். ஆமா, இங்க இருந்துகிட்டே எப்படி அந்த விஷயத்த பண்ண? அத்த, இந்த விஷயத்த நான் பண்ணல, லேக்கா தான் பண்ணாங்க. ஏய், உன்னதான் கேக்குறேன். அப்புறமா சொல்றேன் அத்த. தமன்னா, அந்த குப்பத்துக்காரி முகமே செத்து போச்சு. அவருங்க கடை மேனேஜர் தான். நீங்க பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுங்க. நான் உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நானும் ஆள் அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். இந்தாம்மா. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? யோ தாத்தா உன்னாண்ட தாயா சொல்றாரு. நீ ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்ட? சிவனுக்கு என்னடா ஆச்சு? தெரியலையே. அது ஒண்ணு இல்லம்மா, 50 லட்சம் காணாம போயிடுச்சு. அதை சொல்ல வந்த மேனேஜர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுதான் சித்தார்த் ஒரு மாதிரி ஆயிட்டான். சித்தார்த், ஏன்பா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? விடு, பாத்துக்கலாம். நாம இப்படி டென்ஷனா இருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசனை வராது. சரியா? அம்மா ராணி, அவனை ரூமுக்கு கூட்டு போமா. கூட்டிட்டு போமா. இப்படியே நிக்கிறான். வாயா, சித்தார்த், நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா போமா, கூட்டிட்டு யோ போ. வாயா, வா. பார்த்து கூட்டிட்டு போமா. பார்த்து. டேய் மனோ, நல்ல வேளை நாம தப்பிச்சிட்டோம். வா வாங்கம்மா. என்ன இது? என்னப்பா பண்றது? ஏன் இப்படி தப்பு தப்பா நடக்குது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.